ப்ரொஃபஸர் என்ன செய்வார், அரைவார், 2 அறை அரைவார். ஒரு அறைக்கு செல்லிய வந்து கெஸிங் அறையும் அப்படின்னு அறை. நான் ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பார்க்கணும். பாசிபிளே படிச்சு போறாக்களுக்கு வந்து 2 அல்லது 3 ஹேலிய வந்து கெஸிங்கை உடச்சி 10 நிமிஷம் எனக்கு இம்பார்ட்டன்ட். அதான் இல்லையா 10 நிமிஷத்தை வந்து பாவிங்கோ பெரிய ஹெட்டிக்காரராக இருந்தாலும் டைம் எடுக்கும். சிலாக்க வந்து இந்திய நான் மெக்கானிக்கு தாஞ்சி விருப்பமான பாடம் எனக்கு 15 நிமிஷம் ஷோர்ட் ஆகிடும். சும்மா ப்ரெஷர் ஆகி அது பிறகு இருக்கக்கூடிய ஹேலி எல்லாத்தையும் மிஸ்டேக் வரும். யாரில் இந்த போன்னு சொல்லிச்சுன்னா அடுத்தது மீத நாளும் லேசான ஹேலி தரவரில் செய்யலாம். 45 தான் செய்வாங்க. எலக்ட்ரிசிட்டி லேசாக வந்தால் இது கஷ்டமாக வரையிலும் 8 விடயங்களை வந்து வச்சுத்தான் ஒரு எஸ்ஐ வந்து அவர் என்ன செய்கிறார், ஸ்கீம் எடுத்து திருப்பி பார்த்து மார்க்ஸ் போட தெரியல. எங்கேயும் பிளவுடைய இலக்கிய சமன்பாடு இருந்துச்சுன்னா சரியான சமன்பாடாக போட்டேன்னா விளக்கம் அப்ளிகேஷனை சரியாக செஞ்சேன்னா இந்த இடத்துல இந்த லொஜிக்கு சரியாக போட்டேன் என்ன செய்யணும், அனலைஸ் பண்ணி ஒரு ஷோர்ட் ஒன்று அடிச்சுக்கணும். நாலேஜில் வந்து அங்கே நிறைந்தாயிருச்சு. நாங்கள் என்ன செய்கிற சரியாக வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு ஃபோல்டர் இருக்குல்ல சரியாக டைம் கேட்கக்குள்ள நாங்கள் இந்த ஃபோல்டரை துவக்கி விஷயத்தை பிடிக்கேன். எலக்ட்ரிசிட்டிக்கு அடிச்சு ஷோர்ட் நோட் உண்டு சரியா. சமன்பாடு எத்தனை இருக்குன்னு தெரியாட்டி வந்து இதே மாதிரி திடீர்னு கேட்டலாக்கி மைண்டுக்கு வருமா, எத்தனையே தெரியா. அப்போ சரியானதை கண்டுபிடிச்சி வந்து இறக்கி கஷ்டம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். அப்போ இந்த வீடியோ சரிந்தானே எஸ்ஐக்குரிய வீடியோ சரியா. இப்போ நிறைய பேர் கேட்டு இந்த இந்தியன் எஸ்ஐக்கு எப்பயும் வீடியோ கூடிய இன்றைக்கு கூடிய சரியா. அப்போ அதுக்கான வீடியோ தான் இது. அப்போ இதுக்கு முன்னுக்கு வந்தால் ஸ்ட்ரக்சரை பற்றி விளங்கப்படுத்தினார். அதாவது ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி கேட்கிய ப்ரொஃபஸர் வந்து எங்கள்கிட்ட இந்த எதிர்பார்க்கிய அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் படித்தா சரியானே எதிர்பார்த்துறதுக்கு. அதாவது கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டுச்சு ஸ்ட்ரக்சரில் வந்து அமைப்பு கட்டுரைவினால வந்து அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் உண்டுச்சு. கேள்வியை எப்படி அமைகிறேன்னு சொல்லி அப்போ அதுக்கேற்ற மாதிரி படிச்சுன்னு சொல்லிச்சு நான் லேசியானே. அப்போ எங்களுக்கு வந்து வெளியில் போக தேவையில்லை, சும்மா தேவையில்லா விடயங்களை படித்த தேவையில்லை. தேவை அந்த குறுகிய காலத்துக்குள்ளே வந்து தேவையான விடயத்தை சரியாக படித்து எங்களுக்கு என்ன செய்யலும் ஒரு 20க்கு 20 வந்து எங்களுக்கு போகிடும் சரியானே. அப்போ நார்மலாக அது அந்த கேள்வி அந்த வீடியோ வந்து கட்டாயம் எல்லாரும் பாருங்க. எஸ் மட்டம் பண்ணாலும் சரி, ஏ மட்டம் பண்ணாலும் சரி, A+ மட்டம் இருந்திருந்தாலும் அவங்க வந்து ஆரம்பத்தில் வந்து கேள்வியை பார்த்த விதம், ஸ்ட்ரக்சர் கேள்விகளை பார்த்த விதமும் அந்த வீடியோ பார்த்த ஒரு நீங்கள் ஸ்ட்ரக்சர் கேள்வியை பாருங்க டோட்டலாக வெனசாகிடுச்சு. ஃபுல்லாக மைண்ட் செட் மாறும். அது உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் விளங்க தொடங்கும். இக்கு போகிற இதுதான் சொல்லி ப்ரொஃபஸர் அந்த கேட்குற விதம் விளங்கும். அடுத்து இதைத்தான் கேட்க போகணும்னு சொல்லி வந்து உங்களுக்கு கெஸ் பண்ணிக்கொள்ளணும் சரியானே. அப்போ கட்டாயம் பாருங்க சரியா. அப்போ இந்த வீடியோ முக்கியமாக வந்து உங்களுக்கு தெரியும் அந்த நிறைய பேர் வந்து இந்தியன் கேள்வி செலக்ட் பண்ணதுக்கு தடமாறிய. அதாவது நிறைய பேர் வந்து அந்த கொடுக்கக்கூடிய அந்த 10 நிமிஷம் டைமுக்கு இந்த மேலதிக வாசிப்பு நேரம் அதையும் பயன்படுத்தி கொண்டு கேள்வி செய்ய தடமாறி. அப்போ உண்மையிலே வந்து அந்த இப்போ உங்களுக்கு நார்மலாக தெரியும் வந்து இவலுவேஷன் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தேன்னு சொல்லிச்சா போன வருஷம் பேப்பர் எவ்வளோ, எஸ்ஏ பேப்பர் எவ்வளோ லேஷன். பட் ஏ எடுத்துச்சு வந்து 6000 பேர் தான் சரியா. சி எடுத்துச்சு கிட்டத்தட்ட அதே கணக்கு மாதிரியா சரியான. பி எடுத்துச்சு சரியா. இப்போ சி என்னாலும் இப்போ நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுச்சு, நிறைய பேர் எஸ் எடுத்துச்சு. அப்போ ஈஸியாக வரக்கூடிய அதாவது ஃபிசிக்ஸ் எடுத்துக்கொண்டா எம்சிக்கு விடுங்க, எஸ்ஏ வந்தால் லேசியானே. இப்போ எஸ்ஏல எங்களுக்கு ஒரு 40 கிட்ட போகலும் நார்மலாக இந்த காலமும் போகும். ஒரு 40க்கு போகிறதுக்கு எஸ் மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆளுக்கு வீணியை மட்டும் போகும். ஏன்னா ஈஸியாக மார்க்ஸ் இருக்குது, எம்சிக்கு மாறி இல்லை. அப்படி ஒரு பகுதி தான் இது சரியானே. அப்போ ஏன் அதுக்குள்ளே எடுக்கலாம் அவளுக்கு சரியானே. அப்போ உண்மையில் எந்தியும் நடக்க வேண்டியதை வந்து இந்த எந்தியும் காரணம் அவ்வளோக்கு செஞ்சுக்குள்ளே இயலாவா, இது ஒன்றும் கஷ்டத்துக்கு ஒன்றும் இல்லை. அப்போ அதுக்குள்ளே வந்து அப்போ இந்த ப்ரொஃபஸருக்கு வந்து ஒரு ட்ரெப் பண்ணிடுச்சு சரியானே. அவர் ட்ரெப் பண்ண பாவிச்சு தான் அந்த இருக்கிற அதாவது லேசி தான் பட் ஒரு கஷ்டமான உணர்வோட கிரியேட் பண்ணி அதை எப்படின்னு சொல்லினா சரியானே. அப்போ அதாவது அந்த 10 நிமிஷத்தை சரியாக பயன்படுத்தி ஒரு கேள்வியை செலக்ட் பண்ணியதோட முக்கியத்துவத்தை ஃபஸ்ட்டு நான் கதைச்சியேன் ரைட். ரெண்டாவது வந்து நான் மோச்சன மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு கதைச்ச மாதிரி ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இச்சு மாதிரி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் இச்சு மாதிரி ஒரு எஸ்ஏக்கும் வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துச்சு. அதை கதைச்சியத்தோட சேர்த்து இந்த 30 நாளைக்குள்ள சரியான இந்த 30 நாளும் வந்து அந்த எப்படியும் வந்து எஸ்ஏக்கு தயாராகலும் எத்தனை வருஷம் பாஸ் பேப்பர் செய்யணும், 10 வருஷம் செஞ்சால் போகுமா, 20 போகுமா, எப்படியும் அணுகணும் சரியானே. அதே மாதிரி கெஸிங் பார்ட்டையும் கொஞ்சம் இருந்தீங்கன்னா சிலாக்கு வந்து அந்த நல்லாவே எஸ்ஸுக்கு கீழே இருச்சுன்னு சொல்லிச்சு, நெஃப் மட்டத்தில் இருச்சுன்னு சொல்லிச்சுன்னா அவங்களுக்கு நிறைய ஒர்க் லோடு இருக்கக்குள்ள வந்து சில இதுக்கு வந்து எல்லா செக்ஷனையும் வந்து எஸ்ஏ படித்து எல்லாமே செய்யணும். அப்போ சரியாக அந்த கெஸ் பண்ணி அதாவது இந்த இப்போ நம்ம வந்து இதுதான் வரக்கூடிய செக்ஷன் சொல்லி தெரிஞ்சிருந்தேன் அதுக்கு மட்டும் சரி டைமை கொடுத்து நல்ல ஒரு மார்க்ஸ் வந்து பிரிச்சுட்டு இருந்தானே.
இப்போ கெஸ்ஸிங்கை உண்மையிலே மெத்தமெட்டிக்கலாக எப்படியும் வந்து பாக்கிய சேர்மார் என்னதான் சென்றாலும் அது வார இது வாரன்னு சொல்லி பெரும் வேட்டிய போன வருஷம் வந்து ஆனால் சென்ன ஹைட்ரு அந்த சுழற்சி இயக்கம் வார அது வார இது வாரன்னு சொல்லி உண்மையிலே பெருமை வட்டத்துக்கு அதில் ஒன்றுமே இல்லைன்றது வந்து நான் காட்டியேன் சரியானே. அதாவது அதை விட வந்து ப்ரொஃபஸர் வந்து புத்திசாலி சரியா. ரைட், நம்ம நான் வீடியோக்குள்ளே போம் சரியா. ரைட் ரைட் இப்போ 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 என்ன செய்யறேன்னு சொல்லிச்சுன்னா எல்லாரும் வந்து ஸ்ட்ரக்சரை வந்து செஞ்சு முடிச்சுட்டு எஸ்ஏக்குள்ளேக்கு வார். எஸ்ஏக்குள்ளே வந்தலாக்கி ப்ரொஃபஸர் என்ன செய்வார், அரைவார் 2 அறை அறைவார். ஒரு அறைக்கு செல்லிய வந்து கெஸ்ஸிங் அறையும், 2வது அறைக்கு செல்லிய வந்து கடின அறை ஆந்தி அறை ரூம் அல்ல சரியா. அந்த 2 அறை இது சரியா. அதில் செலாக்க வந்து தப்பிச்சு செலாக்கா மாட்டிக்கூடிய இல்லைங்கண்ணா. இப்போ இந்தியா அந்த அறை கெஸ்ஸிங் அறையும் கடின அறையும் அப்போ பாஸ் பேப்பர் செஞ்சு நல்ல ஒரு லெவலில் இருக்கக்கூடிய ஆகளுக்கு வந்து அந்த அறையை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிச்சு. பாஸ் பேப்பர் செய்யக்குள்ள வந்து அறையுது டக் டக் டக்குன்னு அறையக்குள்ள வந்து பெருசு விளங்கியலை. பட் பாஸ் பேப்பர் செஞ்சுன்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு அந்த ப்ரொஃபஸரை பற்றி புரிஞ்சுக்கொள்ள இருந்தானே. அப்போ அவரோட ஏங்கிள் எப்படி அவர் எப்படி அறைய போகிறேன்னு வந்து விளங்கும் சரியானே. அப்போ வந்து கெஸ்ஸிங் அறையை நான் எடுத்துக்கொண்டு சொல்லிட்டேன்னா அந்த கெஸ்ட் தான் நீங்கள் செல்லக்கூடிய அந்த கெஸ்ட் பண்ணி செல்லிங்க இந்த பையனை மென்த்தியும் வரும் அண்ணா அந்த கூத்து தான் இது சரியா. இப்போ நான் நார்மலாக வந்து எஸ்ஐ வந்து 5 6 7 8 9A 9B 10A 10B சரிதானே. இதில் வந்து ஏதாவது ஒன்றை தான் செய்யணும். இது வந்து அது தெரிந்தானே 10B சரியா. இப்படி எடுத்துக்கொண்டு சரிச்சுன்னா ஒவ்வொரு வருஷம் வந்து இந்த செக்ஷனில் வந்து நம்ம வந்து ப்ராப்பில் வந்து இந்த பையனம் வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு வரும் சரியானே. இதில் வந்து இந்த பையனம் எலாஸ்டிசிட்டி வரும். அதுலேயும் வந்து சில செக்ஷனை சொல்லுவாங்க தானே எலாஸ்டிசிட்டி வரும் சரியானே. இங்கே வந்து ஒவ்வொன்று சரியானே லைட் வரும், லைட்டில் முறிவு வரும் சரியா. இதில் வந்து ஹைட்ரோஸ்டட் வரையிலும் சரியானே. இல்லாட்டி விஷயங்கள் தொடர்படுது இந்த காப்பு தத்துவம் அப்படி வரையிலும் சரியானே. எங்களுக்கு கேஸை செஞ்சாலும் வரையலும் சரியா. அப்படி சொல்லியானே கெஸ்ஸிங் ஒன்று சொல்லியானே. இப்போ இதை சரியாவது நம்பிக்கொண்டு சரியானே அந்த இதை மட்டுமே படித்து போகிறாக்களுக்கு வந்து அறைவாரா எல்லாருக்கும் மறையுதானே. அதில் வந்து அப்படி கெஸ்ஸிங்கை மட்டும் நம்பி போகக்கூடிய ஆக்களுக்கு வந்து அரை ஷுவராக படுங்க நல்லா கிடைச்சு மாட்டேங்குது சரியா. அப்போ அப்போ வந்து கெஸ்ஸிங்கை அப்போ கெஸ்ஸிங் பார்த்துக்கணும் போய் எல்லாத்தையும் படிச்சுடுவோம். அப்போ எஸ் அப்போ நான் ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் ஹிஸ்ட்ரியை கொஞ்சம் பார்க்கணும், பாஸ் பேப்பர் தொடர்ந்து பார்க்கணும் இல்லைன்னா பாஸ் பேப்பரில் எங்களுக்கு விளங்குற ஒரு விஷயம் தான் என்ன சொல்லிச்சுன்னா ப்ரொஃபஸர் வந்து சும்மா ஹேலி ஓடிய இல்லை எனக்கு தெரியும் சும்மா ஓடி இல்லைன்னு சரியா. அந்த அவர் எப்படியும் போடியன்னு சொல்லிச்சுன்னா எனக்கா வந்து மொத்தமாக வந்து 8 கேள்வி இருந்துச்சு சரியா. மொத்தமாக 8 கேள்விச்சு அதில் 4 செய்யணும் சரிதானே. இது தெரிந்தானே இவர் எலக்ட்ரிசிட்டி இவர் எலக்ட்ரானிக்ஸ் இவர் செஞ்சேன்னு சொல்லிச்சுன்னா இவர் செய்யலை, இவர் செஞ்சேன்னா இவர் செய்யலை அது தெரிந்தானே. ரைட், இந்த 8ல் வந்து 2 அல்லது 3 கேள்வியை வந்து கட்டாயம் கஷ்டமாக போடிய சரியானே. கஷ்டமாக போடிய சரியா. 2 கேள்வி வந்து அல்லது அதான் மினிமம் 2 கேள்வி கஷ்டமாக போடிய ரைட். 2 கேள்வி வந்து அவர் கஷ்டமாக போடிய சரியா. அதே போல 2 அல்லது 3 கேள்வியை வந்து கெஸ்ஸிங்கை உடச்சி இதுதான் 2 அறை. இந்த அறைக்கு சொல்லி வந்து நாங்கள் கெஸ்ஸிங் அறைன்னு சொல்லிய கெஸ்ஸிங் அறை அதாவது கெஸ் பண்ணிக்கணும் போகிறாங்களுக்கு வந்து ஸ்டார் பிடிக்க அது நடக்கிய எல்லாரும் நடக்கிய சரியா. இது சொல்லி வந்து கடின அறை அந்த கடின அறை கேள்வி கஷ்டமா எஸ் கேள்வி கஷ்டம்னு சொல்லிச்சுன்னா கேள்வி உண்மையிலே கஷ்டம் இல்லை பட் அது அறவருக்குள்ள செய்யலாம் சரி. இப்போ ஒத்தரிச்சு ஏ மாட்டத்தில் இருக்கக்கூடிய ஆள் அவர் நார்மலாக எஸ்ஏல வந்து அறவரில் சரியாக செஞ்சு முடிச்சு பட் அந்த கேள்வியை வந்து அவருக்கு அறவரில் செய்யல அதுக்கு ஏற்ற மாதிரியா போடியவர் அதுக்கு செய்யலான்ல 40 நிமிஷம் 45 நிமிஷம் போகுமாரு சரியான. இப்போ A+ல இருக்கக்கூடிய ஒரு ஆறாலும் சொல்லிச்சுன்னா அவர் எஸ்ஏ வந்து 20 நிமிஷத்துல முடிச்சுன்னு சொல்லிச்சுன்னா இந்த கேள்வி அந்த கடின கேள்வியை முடிச்சதுக்கு அவருக்கு 35 நிமிஷம் போகும். அதாவது ஐடியா வரதுக்கு லேட்டாகும். அது நீங்கள் என்ன கெட்டிக்காரனா இருந்தாலும் சரி ப்ரொஃபஸர் போடியதே தான் ஐடியா வர்றது லேட் ஆகும் சரியா. நான் இந்த கேள்வி வந்து இந்த செக்ஷன் சரி அப்படி இல்லை சரியா அது நடக்கியல்ல வேலைங்க. நான் கடின கேள்விண்டே இருந்துச்சு பட் செய்யல கொஞ்சம் டைம் எடுக்கும். அதான் என்ன சொல்ல வர சரியானே. 30 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒருத்தருக்கு வந்து 45 நிமிஷம் போயிடும் அதுக்கு
இல்லைங்கண்ணா. அப்போ 45 நிமிஷம் வரையும் வந்து 15 நிமிஷம் வந்து ஷார்ட். அப்போ அதை எப்படி சரி நாங்கள் அதுக்கு முன்னுக்கு ஏதோ ஒரு எஸ்ஐ வச்சு தானே கவர் பண்ணணும். அப்போ அதில் வந்து என்ன நடக்கின்னு சொல்லிச்சேன்னா அதில் என்ன நடக்கின்னு சொல்லி அதை நான் சொல்லி சரியா அதெல்லாம் சொல்லி அதில் விளைவை நான் சொல்லியேன் சரியானே. அந்த 10 நிமிஷத்தை நீங்கள் சரியாக பாவிச்சு அந்த கேள்வி செலக்ட் பண்ணியதோட முக்கியத்துவத்தை நான் அதுக்கு பிறகு சொல்லி சரியா. அதுக்கு முன்னுக்கு வந்து நான் கெஸ்ஸிங்கை பற்றி சொல்லியேன். இப்போ நான் என்ன கெஸ்ஸிங்கில் 2-3 கேள்வி வந்து கஷ்டமாக வரும். இந்த கெஸ்ஸிங்கை உடைப்பான் சரியானே. கெஸ்ஸிங் அறைன்னு சொல்லி வந்து உடைச்சி இது வந்து கடின அறைன்னு சொல்லி வந்து டைமை வந்து அதாவது ஐடியா கொஞ்சம் வரது லேட் ஆகக்கூடிய கேள்வி வந்து 2-3 ஓடிய சரியானே. அப்ப அப்ப 2 தான் வரும் சரியா. அப்ப நான் கெஸ்ஸிங்கை நான் எடுத்துக்கொண்டு சொல்லிச்சேன்னா போன வருஷத்துக்கு போன வருஷத்துக்கு நான் எடுத்துன்னு சொல்லிச்சேன்னா இதுல வந்து இந்த மெக்கானிக்ஸ்ல வந்து நான் நார்மலா என்ன சொன்ன ஹைட்ரோ வரையலும்னு சொல்லி. பட் அவன் போட்டான் சுழற்சியை தான் போட்டான். 2024 வந்து சுழற்சியை போட்டான் சரியா. இதுல நான் நார்மலா எடுத்து எதிர்பார்த்தேன் சவுண்ட் வரும்னு சொல்லித்தானே, அதாவது லைட் வரும்னு தானே ஸ்ட்ரக்சர்ல சவுண்ட் வரும்னு சொல்லி. பட் அவன் போட்ட வந்து எசையில சவுண்டை தான் கொண்டு வந்து போட்டேன் சரியானே. அதுல போட்ட வந்து சவுண்டு லைட் வரோண்டியது சவுண்டை போட்டான். இதுல நான் கெஸ் பண்ணது மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும்னு கெஸ் பண்ணேன். ஆக மேக்னெட்டிக் ஃபீல்டை பசுந்தா போட்டாரு. இதுல நான் எதிர்பார்த்தேன் போன வருஷம் சேஃபஸ்ட் 7 வருஷமா வரல, இந்த பின்னஞ்சரி வரும்னு சொல்லி அதை நான் கெஸ் பண்ணேன். அதையும் பசுந்தா போட்டேன் சரியா. சேஃபஸ்ட் டென்ஷனையும் வந்து மேற்பரப்பிலையும் வந்து பசுந்தா போட்டேன். இது இல்லை இந்த எலக்ட்ரானிக்ஸ்ல பெருசா நீ கெஸ்ஸிங்னு சொல்லி இல்லை தானே, எல்லாம் கலந்து வருவோம் மேலும் பிரிச்சு வருவோம் மேலும் சரியானே. இதுல நார்மலா வந்து அந்த லேசா தான் போட்டேன் சரியா. எனக்கு கேட்ஸ் கொஞ்சம் வந்தேன் அப்படி வந்து சரியா. அப்ப இவரில் நாங்கள் எதிர்பார்த்த வந்து கேசஸ் வருவோம், வாய்க்கிட்ட விரிவு வருவோம் மேலும் இல்லாட்டி வெப்ப இயக்கவியல் வரையிலும் படிச்சது. வெப்ப இயக்கவியல பசங்க தான் கொண்டு வந்து போட்டாரு. இதுலேயும் வந்து இந்த எக்ஸ் கதிர் தான் கெஸ் பண்ணிருந்தாரு சரியானே. அதை வசந்தா போட்டாரு அவரு. அப்போ உடச்செடுத்த பாருங்க இந்த 2 பகுதியை தான் உடைச்சான். மற்ற கெஸ் பண்ண எல்லாத்தையும் வந்து அப்படியே போடிய இல்லைங்கண்ணா. நான் சொல்லியாம இல்லைங்க, உங்களோட பேப்பர்னாலும் இதே நிலைமை நீங்க மற்ற பேப்பர்லையும் எடுத்து பாருங்க, இதே மாதிரி நீங்க அவதானிப்பீங்க. அந்த டைம் கெஸ் பண்ணதுன்னு சொல்லி தெரியாது எங்களுக்கு. பட் அதுக்கு முன்னுக்கு இருக்கக்கூடிய சாட்டை வச்சு இப்போ நம்ம வந்து அந்த 2023 பேப்பர்ல வந்து கெஸ்ஸிங் சொல்லி கொண்டு வரும் தானே, ஃபைனல் பேப்பர்ஸ் எடுத்து பார்த்தா விளங்கும். அதுக்கு டைம் இல்லைன்னா சொல்லியே இதான் விஷயம் நடக்கியா. கெஸ்ஸிங்னு சொல்லி வந்து ப்ரொஃபஸர் வந்து 2 அல்லது 3 ஹேலியை வந்து கெஸ்ஸிங் உடச்சிய. இந்த கெஸ்ஸிங் எல்லாம் விட்டு வச்சு ஏன் எஸ்சி எடுக்கக்கூடிய ஆட்களுக்கு இப்படி சரி எடுத்துக்கூடான்னு சொல்லி அந்த பேட்டனை வந்து வச்சுதான் உடைய. அந்த ப்ரொஃபஸருக்கு தெரியாவா அந்த பேட்டன் சோனுக்கு போகிற லைட் தான் போடினா இவனுக்கு தெரியாது, அப்படி இல்லை, அவனுக்கு தெரியும். அந்த பேட்டனை வந்து விட்டு வச்சு சிந்தியன் எஸ்சி எடுக்கக்கூடிய ஆட்களுக்கும் மார்க்ஸ் எடுத்துக்கூடா, இதை சரி பிடிச்சி எடுத்துக்கூடான்னு எந்தியன் இந்த பேட்டனை வச்சிச்சு. இந்த பேட்டனை உடச்சி எந்தியன் ஏபி ஆக்களுக்கு வந்து இன்னும் மார்க்ஸ் போறத குறைச்சுடும் தானே. ஆனால் அவளுக்காக வேண்டி 2-3 கெஸ்ஸிங்கை வந்து உடச்சி சரியானே. அதால நோமலா அந்த கேள்வி திடீர்னு சொல்லி நான் எதிர்பார்த்து போறேன். போன வருஷம் வந்து தாராளம் ஹைட்ரோ ஃபுல்லாக படிச்சு சுழற்சியை வந்து படிச்சா போகணும்னு சொல்லிச்சுன்னா அவருக்கு நல்லா கிடைக்கும் சரியானே. அதுக்கு அன்டைமுக்கு வந்து பெடப் ஆயிட்டுன்னு சொல்லிச்சுன்னா அன்டைமுக்கு வந்து அந்த கலபலை ஆயிட்டுண்டா அங்கே வந்து போறது வந்து நிறைய இந்த ப்ரெஷரோட போகவா சரியானே. அதுதான் இந்த ப்ரொஃபஸருக்கும் வேணும் சரியானே. அது வேலைங்க ஆகவே கெஸிங்னு சொல்லியே வந்து 2-3 கெஸிங்க கட்டாயம் உடச்சியா. நீ எதிர்பார்த்து போகும் இந்த பையனை சில கெஸிங் வரும் தானே, அதில் 2-3 வாரல சுவர் 2-3 மத்தெல்லாம் வார சரியானே. அந்த மத்த எல்லாம் வாரது வந்து இந்தியன் சேர்மாறு சொல்லி கெஸிங்குள்ள அமையல, அதனால இந்த சேர்மாறு சொல்லியே நான் சின்ன கெஸிங் சரியா வந்துதான் அப்படி ஒன்றும் இல்லை சரியோ. ப்ரொஃபஸர் தான் வர வச்சு இல்லைங்கண்ணா 2-3 கட்டாயம் உடைப்பாரு, அவருக்கு தெரியும் அந்த பேட்டர்ன்லாம் அவருக்கு தெரியும் சரியா இல்லைங்கண்ணா. அப்போ அதுதான் கெஸிங். அப்போ நீங்கள் வந்து கொஞ்சம் இல்லைங்க. அப்போ நீங்கள் வந்து அப்போ எப்படியும் கெஸிங்கை பார்க்கியது வந்து நான் பின்னுக்கு நான் சொல்லியேன் சரியா. பின்னுக்கு சொல்லியேன் நான். அப்போ எப்படியும் கெஸிங் கொண்டு அப்போ எல்லாத்தையும் படிச்சு வாயன்னு சொல்லி கேட்டேன், இல்லை நான் சொல்லியேன் விஷயத்தை சரியா. இப்போ கடினத்துக்கு வந்துன்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் என்ன டைம் வந்து கூடவா எடுக்கும் அந்த கேள்விக்கு. இப்போதான் 10 நிமிஷம் அந்த கேஸுக்குள்ளைக்கு வார 10 நிமிஷம் எனக்கு இம்பார்ட்டன்ட். அதையும் செயலாக வந்து எடுத்துக்கொண்டு செய்யுது. உண்மையாலே முட்டாள்தனமான ஒரு வேலை. அது எப்படின்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் என்ன செய்யறோன்னு சொல்லிச்சுன்னா
நான் என்ன செய்யறேன்னு சொல்லிச்சேன்னா ஒத்த செல்லும் நான் ஒரு 5 எஸ்ஐக்கு வந்து ரெடி ஆகிக்கணும் போகிறேன். சரி 4 இல்லாட்டி 5க்கு சரியானே 4 இல்லாட்டி 5க்கு ரெடி ஆகிக்கணும் போகணும்னு வச்சோமே, இல்லை 4க்கு ரெடி ஆகிக்கணும் போகணும்னு வச்சோமே. நிறைய பேர் இனி எஸ் மட்டத்தில் நிற்கிறேன். அப்போ 4க்கு நான் ரெடி ஆகிக்கொண்டு போகக்குள்ள வந்து 4க்கு ரெடி ஆகிக்கொண்டு போகக்குள்ள வந்து என்ன நடக்கின்னு சொல்லிச்சேன்னா இந்த 4 ஹேலிக்குள்ளே வந்து நான் சொன்ன மாதிரி இந்த கெஸ் நீங்கள் வந்து சரியாக வந்து இந்த கெஸ் படியே படிச்சுக்கணும் போன ஒரு ஆளாக இருந்தேன்டா, கெஸ் படியே படிச்சுக்கணும் போகிற ஒரு ஆளாகவும் இருந்தேன்னு சொல்லிச்சேன்னா அந்த கெஸ் இல்லாத ஒரு பகுதி ஈக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லிச்சேன்னா அல்லது இந்த கடின பகுதி ஒன்று ஈக்குள்ள வந்துட்டேன்னு சொல்லிச்சேன்னா நீங்கள் மாட்டுவீங்க இல்லைங்கண்ணா, மாட்டுவீங்க. அதனால வந்து நான் எப்பவும் சொல்லி வந்து மினிமம் 6 வச்சுக்கோங்க. அதாவது நான் செல்ல வரல 4 கேள்வி வந்து அப்போ பிரச்சனைக்குரியன்னு சொல்லி சொல்ல வர இப்போ கெஸ் உடைக்கிற கேள்வி தானே. எனக்கா வந்து சுழற்சி இயக்கம் வந்து எனக்கு கெஸ்ஸிங்க உடைச்சேன். பட் இது லேசான கேள்வி. இது அரைவரக்குள்ள சாரி இது கொஞ்சம் டைம் அடிக்கு. சரி கேள்வி கொஞ்சம் பெருசு, இதுக்கு டைம் எடுக்கிறேன். பட் சவுண்ட் கேள்வி வந்து லேசி இல்லைங்க, கெஸ்ஸிங்க உடைச்ச பட் எந்த சவுண்ட் கேள்வி லேசி. அப்போ எல்லாம் மெர்ஜாய் வரையிலும் டோட்டலாக வந்து 2 3 4 சரியானே. அது கெஸ் கேள்வின்னு கெஸ்ஸிங் உடைக்கிற மட்டும்தான், கஷ்டம் இல்லை. சரியா இவர் தான் ஒன்றும் டைம் அடிக்கிய இல்லைங்கண்ணா. அப்போ ஏ பிளஸ்ல இருக்கக்கூடிய பியில் இருக்கக்கூடிய ஆக்களுக்கு வந்து இவர் பிரச்சனை. நீங்கள் நிறைய விஷயம் படிச்சு தானே கெஸ்ஸிங் எப்படி வந்தாலும் நீங்கள் செய்கிறேன். உங்களுக்கு பிரச்சனை இந்த கடின கேள்வி பிடிச்சிக்கணும்னு சொல்லிச்சுன்னா டைம் எடுக்கும். அநியாயம் மாட்டிக்குள்ள நீங்கள் என்னதான் பெரிய ஹெட்டிக்காரராக இருந்தாலும் டைம் எடுக்கும். மாட்டுக்குள்ள வந்து எப்படி சரி தப்பிச்சது பார்க்கணும். அப்போ அதுக்கு தான் இல்லையா 10 நிமிஷத்தை வந்து பாவிங்கோன்னு சொல்லி 10 நிமிஷத்தை பாவிச்சு நான் என்ன செய்கிறேன், சரியா வந்து கேள்வியை செலக்ட் பண்ணின்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் வந்து நார்மலாக சொல்லிக்கணுமோமே. இப்போ செலாக்க வந்து இந்தியன், நான் மெக்கானிக்ஸ் டான் செய்யுது எனக்கு விருப்பமான பாடம். எப்படி சரி இந்தியன் எலாஸ்டிசிட்டி செய்யுது, அதை செய்யுது இது சின்ன சொல்லி அப்படி போன்னு சொல்லிச்சுன்னா அந்த கேள்வி இந்த கேள்வியை அமைஞ்சு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு வந்து அரவரில் செய்யலை 45 நிமிஷத்துலாம் செய்வாங்க. அண்டே எனக்கு 15 நிமிஷம் ஷோர்ட் ஆகிய சும்மா ப்ரெஷர் ஆகிய அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய கேள்வி எல்லாத்தையும் கீழே விட்டு தான் புக் பண்ணினா பை மிஸ்டேக் வரும். அதனால அந்த 10 நிமிஷத்தை வந்து யூஸ் பண்ணுங்க அந்த 10 நிமிஷத்தை யூஸ் பண்ணுங்க வண்டியை ரைட். உங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட், அதாவது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக பயன்படுத்தினா ப்ளஸ் அமையுமா, என் பயன்படுத்தலாட்டி எப்பவும் மைனஸாக தான் அமையும். டைம் போகும் மகு போகிற எதுங்கடா சும்மா ஹேரி கடின கேள்வியை பிடிச்சிட்டுன்னு சொல்லிச்சுன்னா கேஸ் பாரு இல்லைங்கண்ணா. அதே மாதிரியா 4க்கு ரெடி ஆகிக்கணும் போகணும்னு சொல்லிச்சுண்ணா 4 கேள்விக்கு யாராலும் ரெடி ஆகிக்கணும் போன்பேன் ஒன்றுமே செய்யலா. அந்த 4க்கு தான் ரெடி ஆகிக்கணும் போனால் போங்க சரியான 2 பார்க்கத்தான் இருந்துச்சு, செய்யவே இல்லை. பட் 7 மணி சொல்லிச்சுன்னா 6க்கு ரெடி ஆகிக்கணும் போகிறேன். 6க்கு ரெடி ஆகினு சொல்லிச்சுன்னா அந்த 6க்குள்ள சரியான அந்த 6 கேள்விக்குள்ள அந்த 6 கேள்விக்குள்ள வந்து 2 கேள்வி வந்து வந்துட்டு இருந்துச்சுன்னா அடுத்த 4 கேள்வியும் எழுதி தரமாச்சு எழுந்தானே. 6 கேள்வி இருச்சு, இது 8 கேள்வி இருச்சு. அதுல வந்து 2 கேள்வி இப்படி கடின கேள்வி வரானே. அந்த 2 கேள்வியும் வந்து இந்த 6லேருந்து போகணும்னு சொல்லிச்சுன்னா அடுத்தது மீத 4ம் லேசான கேள்வி தான். அது லேசி தானா, பழைய பாஸ் ஐடியா தானே வருமா இல்லை. சரியா விளையினா ஆகவே கடின கேள்வின்னு சொல்லி சொல்லக்கொள்ள எங்களுக்கு வந்து கடின கேள்வி வந்து இப்படி வரவும் மேலும் சரியானே. கடின கேள்வி வந்து இப்படி வரவும் மேலும், இதெல்லாம் வந்து லேசான கேள்வியாக வரவும் மேலும் சரியானே. இல்லாட்டி இவர் கடின கேள்வி இதெல்லாம் வந்து லேசாக வரவும் மேலும். பட் ஒரு நாளும் இவரும் கடின கேள்வி வரல. இந்த டைப் ஆஃப் கேள்விக்கு தானே டபுள் இவங்க 2 பேரும் டபுள்ல ஒரு நாள் கஷ்டம் வரல. எலக்ட்ரிசிட்டி லேசா வந்தா, அதாவது நான் என்ன சொல்ல வேண்டா, எலக்ட்ரிசிட்டி லேசா வந்தா இது கஷ்டமா வரையிலும். இந்த எலக்ட்ரானிக்ஸ் லேசா வந்தா எலக்ட்ரிசிட்டி கஷ்டமா வரையிலும். எலக்ட்ரிசிட்டி லேசா வந்தா எலக்ட்ரானிக்ஸும் லேசா வரையிலும். பட் ரெண்டும் வந்து கஷ்டமா வரல. அப்படித்தான் அவர் அப்படித்தான் போடி சரியா. இதுலேயும் அதே ஊத்துதான் சரியானே. அதில் 2 இல்லாட்டி அவர் கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சா 3 கோடி, இல்லாட்டி மினிமம் 2 கட்டாயம் போடி எல்லாத்துலையும் சரியானே. அப்போ அதை புரிஞ்சு நடந்தவங்க கட்டாயம் வந்து கேள்வியை வந்து அந்த 10 நிமிஷத்தை யூஸ் பண்ணி கல்வியை சரியாக செலக்ட் பண்ணுவோம். விலங்கு ஐடியா இம்பார்ட்டண்ட்டாக விலங்கிடுங்க. ஏன்னா நீங்கள் நினச்சி நீங்கள் அது ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லி உண்மையிலே ப்ளஸ் இல்லை, அது முட்டாள்தனமான ஒரு முடிவு. அது விலையினா
இப்போ கெஸிங்கை பற்றி அந்த கெஸிங் அறை கடின அறையில் பற்றி ஐடியான்னு வந்துச்சுமே. அப்போ அது நடக்கியா எதுக்கண்டு சொல்லிச்சுன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க. பேப்பர் லேசி ஆனால் செஞ்சுக்குள்ளே இல்லை. காரணம் எந்தியன் கடைசி கட்டமாகக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை வரும் உங்களுக்கு வந்து பிரச்சனை. எல்லா செக்ஷனும் போய் படிச்சுக்கிறதுக்கு டைம் இல்லை. இப்போ கெஸிங் பக்கமாக நான் ஓடியே அப்படிதான் எல்லாரும் ஓடி போய் கெஸிங் ஏந்தி கெஸிங் உண்மையில இருச்சு. கெஸிங்கில் உண்மையில எந்தி இருச்சு. நான் அதையும் சொல்லிடுறேன் சரிண்ணே. கெஸிங்கில் உண்மையில எந்தி இருச்சு. அப்போ இந்த மாதிரி கட்டத்தில் வந்து நான் இன்னைக்கு தான் செல்லத்துக்கு இந்த நான் எனக்கே சொல்லி முடிச்சிட்டேன் சரியா. அதாவது இப்போ நீங்கள் கெஸிங்னு செத்தத்துக்கு வந்து எங்களுக்கு செல்ல தெரியா சரியா. நான் முதல் சொன்ன மாதிரி ஹைட்ரோ எதிர்பார்த்தேன், சுழற்சி இயக்கம் வந்தேன். ஹைட்ரோ சரியாக படிச்சுக்கணும்னு எனக்கு நாளுக்கு ரெடி ஆகிக்கணும் பொறுத்தராக வச்சோமே. ஹைட்ரோக்கு இந்த மெக்கானிக்ஸுக்கு லைட்டுக்கு ப்ரொப் சரியாக வந்து சேவ் எக்ஸ்டென்ஷன் ஆகலை. இந்த கேஸஸுக்கு இந்த ஹீட்டுக்கு ரெடி ஆகிக்கணும் போகணும்னு வச்சோம் மொத்தர். அப்போ ஹீட் சரி படித்ததே வந்தேன், இதுவும் படித்ததே வந்தேன். பட் சவுண்டும் வந்து அந்த ஹைட்ரோம் வந்து வரலை. அப்போ எனக்காக வந்து கொஞ்சம் அந்த ஏமாற்றம் வந்து வார அந்த அறைக்கு வந்து அவர் உள்ளாகிற அவருக்கு அடி இஷ்யூ வர அவர் நல்லா கிடைச்சும் சரியா. அப்போ அன்டைமுக்கு வந்து அந்த ப்ரெஷரை வந்து அந்த செலாக வந்து பிடப்பாயிரு சரியா. கிளாஸ் கட்டம் தானே. அப்போ அப்படி இல்லாமல் வந்து சரியான முறையில் எப்படி நான் சயின்ஸ் படிக்கக்கூடிய அக்கா தானே சயின்டிஃபிக்காக எப்படியா பார்க்கணுன்னாங்க. எங்களுக்கு ஒரு அறிவிச்சு தானே, அதை வச்சு எப்படியும் பார்க்க நான் சரிங்க சரியா. அப்போ எங்களுக்கு வந்து ரிஸ்க் ஒன்று எடுக்கலை தானே, ரிஸ்க் ஒன்று எடுக்கல. பட் எங்களுக்கு தெரியும் ஒரு முடிவு தெரியும் இந்தியன் 2 கெஸிங்கை தான் உடச்சி மற்ற கெஸிங் எல்லாம் வார். ஆகவே வந்து நோமலாக நான் சொன்ன மாதிரி இதில் வந்து எங்களுக்கு பெரும்பாலும் இந்தியன் சொல்லிச்சுன்னா இதில் வந்து பெரும்பாலும் ஹைட்ரோ ஸ்டெட்டும் இந்த காப்பத்து அந்த மாதிரி விஷயங்கள் தானே வரப்போகிறேன். இதில் வந்து ஆறாவது லைட் சரியா. லைட்டில் வந்து மெயினாக வந்து முறிவு அறிவு தான் வரைய போகிறேன் சரிண்ணே. இதில் வந்து கிராவிடேஷன் சாரி இந்த 7வது வந்து ப்ரொப்பில் வந்து இலாஸ்டிசிட்டியில் வந்து கிராவிடேஷனல் ஃபீல்ட் சரியானே. அப்போ இங்கே வந்து கெஸிங் கொஞ்சம் பார்த்துங்க. அதாவது ஃபைனல் பேப்பர்ஸில் செல்றானே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி எல்லாரும் நோமலாக ஒரே மாதிரியா கெஸிங்கை சொல்லி சார் இக்கு ஒரு கெஸிங் வரும் இல்லை நோமலாக கேஸஸ் எதிர்பார்க்கி ஆய்வீர் இல்லாட்டி திண்ம வீர் எப்படி இலொண்டு எதிர்பார்க்கிய சரியா. இலொண்டு எதிர்பார்க்கி நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொல்லிச்சேன்னா இதில் வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கு வந்து நல்ல ஒரு டைமெல்லாம் கொடுங்க. கேள்வியில் குழம்புலாம் செஞ்சு பாருங்க சரியானே. அதுக்கு பிறகு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு வந்து இதை விட கொஞ்சம் டைம் கொடுங்க சரியானே. மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து லேசாக பாருங்க. சும்மா தியரியை மட்டும் கேள்வி செஞ்சாட்டும் பரவாயில்லை. கேள்வியை என்ன செய்ய டைமிங் தான் பாருங்க. இல்லாட்டி என்ன செய்யுங்கன்னு சொல்லிச்சேன்னா சும்மா லேசாக தியரியை மட்டும் பாருங்க. இப்படி எம்சிக்கு படிச்சுதானே அந்த தியரியை வச்சு நம்மளா மேக்னெட்டிக் அப்படி வாரல சரியா. வந்தால் அந்த தியரி அப்படின்னா அந்த இப்போ பொதுவாக வந்து அந்த கெஸிங்கை உடச்சுன்னு சொல்லிச்சுன்னா அந்த கேள்வி லேசாக தான் வார. நான் என்ன கெஸிங் உடச்சிட கேள்வி கடினமான கேள்வி ரெண்டையும் பொதுவாக வந்து அந்த ஒன்றுக்கு போடியல்ல சரியா. அது கெஸிங் உடச்சேன்னு சொல்லிச்சுன்னா லேசாக தான் வார. இப்போ லேசாக வாரண்டிட்ட அர்த்தம் எந்திய உங்களுக்கு தியரி நார்மலாக படிச்சிருந்தாலும் அது செய்யலும் இல்லைங்கண்ணா சரியா. அப்போ அதனால் வந்து லேசாக பார்த்துக்கொள்ளிய எதுக்கும் சொல்லி இவர் நல்லாவே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி லேசாக சரியானே லேசாக பாக்கி. அதே மாதிரி எங்களை வந்து முறிவுக்கும் நல்லா டைமை குடிக்கி அதை விட கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் குறைச்சி அறியது குடிக்கி மற்ற கண் இந்த இவரெல்லாம் வந்து லேசாக தியரியை லேசாக பார்த்துக்கொள்ளிய சரியானே. இங்களே அதுதான் இவரை கொஞ்சம் பாக்கி இல்லை கெஸிங் வந்து இதானு சொல்லி இல்லை சரியா. கடைசி பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். கடைசி பேப்பர்ஸ் எல்லாம் வந்து கெஸ் பண்ணிச்சோ அதையும் கொஞ்சம் வச்சு உங்களுக்கு முடிவு ஒன்று எடுத்து என்ன செய்யலும் அந்த ரெண்டு செக்ஷனுக்கு வந்து டைம் அந்த கொடுக்கறது பாருங்க. ஒரு பாட்டில் வந்து எடுத்தோம்னா கிராவிடேஷனல் ஃபீல்ட் இந்த ரெண்டுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கி. இது வர பாக்கி லேசாக தான் பாக்கி கேஸஸுக்கும் திண்ம விரிவா எதுவோ சரி இந்த ரெண்டுக்கு தான் மெயினாக டைம் குடிக்க சரியானே. அதுக்கப்புறம் லேசாக தீரியை மட்டும் பார்க்க அதில் கேள்வி செய்து டைம் இல்லை எனக்கு விளையினா இதில் வந்து இலாஸ்டிசிட்டிக்கு வந்து டைமை குடிக்க அவர் தான் ஃபுல் டைம் சரியானே. அதை விட கொஞ்சம் குறைச்சி விஸ்கோசிட்டி அது லேசாக ஒரு 4-5 ஹேலி 3-4 ஹேலிஸ் ட்ரை பண்ணி பார்த்தா இல்லை ஒரு ஹேலியை மட்டும் செஞ்சுட்டு அப்படி வெறும் கேள்வி செய்ய தேவையில்லை. சேவஸ் டென்ஷனுக்கு அந்த எல்லாம் நார்மலாக தியரியை பார்த்துக்கொண்டா சரி விளையினா தியரியை பார்த்துக்கொண்டா
சரி இல்லைங்கண்ணா. அப்போ எங்களுக்கு வந்து கெஸ்ஸிங் இப்போ நான் அந்த எக்ஸாமுக்கு போகணுன்னு சொல்லிச்சுண்ணா, எக்ஸாமுக்கு போகணுன்னு சொல்லிச்சு அதுக்கு நான் 6க்கு ரெடி ஆகிக்கணும் போச்சுண்ணே. 4க்கு ரெடி ஆகி போனால் எப்படிக்க மாட்டேன் நீ, பிடிக்க மாட்டியே சரியானே, பிடிக்க மாட்டியே. இப்போ 6க்கு ரெடி ஆகிக்கணும் போகணும்னு சொல்லிச்சுண்ணா. நான் சொல்லுவாமே அவர் கேஸை உடச்சி எந்தியோ வேறொண்டு போடிய சம்மந்தமேலாம் போடி இங்கெல்லாம் வந்து மரண சொல்லுமே ஹைட்ரோ இந்த மெக்கானிக்ஸில் உடச்சின்னு வச்சோமே. இந்த இவங்க மீதே வாப்பா சரிதானே. இந்த 3 மீதை இங்கே நீங்கள் 6க்கு தானே ரெடி ஆகணும், எனக்கு 4 இதுக்கும் ரெடி ஆகணும், ஒரு 5 இதுக்கு ஒன்றுக்கு ரெடி ஆகணும் போகிறோன்னு வச்சோமே. எலக்ட்ரிசிட்டி ரெடி ஆகணும் போகிற அதுவும் சரியாக வருமா, சரியாக வரும். ஆகவே உங்களே தப்பிச்சுக்கணும். அதுதான் 6க்கு ரெடி ஆகணும் போச்சு இல்லையே விலைங்கண்ணா. அதான் உண்மையிலேயே வந்து அந்த புத்திசாலித்தானே விலைங்கண்ணா. 4க்கு ரெடி ஆகணும் போகிறத விட அதுலேயே வந்து 2 செக்ஷனை படிக்க என்ன கிராவிடேஷன் ஃபீல்ட் வரலாட்டி இவர் வரும். இவர் பார்க்குறல்ல உமெல்லாம் பார்த்துட்டு போகிற கடமைக்கு தீரையை மட்டும் பாருங்க, கேள்வி செய்யவே இல்லைன்னா லேசாக டைமிங் தான் செய்யுங்கோ, இல்லாட்டி தேவையில்லை. இந்த 2டையும் பாருங்க எப்படிக்கும் இவர் இல்லாட்டி இவர் தான் வார அது ஷுவர். இல்லைன்னா 2 தான் உடச்சா போகிற, மேக்ஸிமம் போனால் 3 தான் உடச்சியாரு சரியானே. அப்போ இதை வச்சு எங்களுக்கு என்ன செய்யலும், கெஸிங் ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ளும் இல்லைங்கண்ணா. அவள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டுக்கு எதாவது படிக்கிற, செகண்ட் எதாவது படிக்கிற, தேர்ட் எதாவது படிக்கிற. தேர்ட் படிக்கிறது வந்து லேசாக தீரி மட்டும் பாக்கிய இவர் கொஞ்சம் டைமை குடிக்கி, இவர் நல்ல டைமை குடிக்கி சரியானே விலைங்கண்ணா. இப்போ ரைட், இப்போ நான் வந்து பேப்பர் அதாவது எஸ்ஏ பார்ட்டை வந்து பேப்பர்கிட்ட வந்து ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் பார்ப்போம் சரியானே. இப்போ 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 எங்களுக்கு வந்து நான் டெலிகிராம் சேனலில் வந்து இந்த ஃபோட்டோன்னு போட்டிருந்தேன் சரியா. இப்போ இதில் வந்து எப்படின்னு சொல்லிச்சேன்னா, இதில் கேட்கக்கூடிய விடயங்களை வச்சு தான் நான் அதை வாய்ப்படுத்திச்சு சரியானே. அப்போ ஒரு எஸ்ஏ நான் கேள்வியும் எடுத்துக்கொண்டு சொல்லிச்சேன் சரியானே. ஒரு எஸ்ஏ வினாவும் எடுத்துக்கொண்டு சொல்லிச்சேன்னா அதில் வந்து கட்டாயம் அந்த என்ன செய்வான்டா சமன்பாடுண்ட கேட்கியதே தான் சரியானே. சமன்பாடுண்ட கேட்பான் சரியானே. அதுக்கு பிறகு வந்து சமன்பாடை போட்டு சுருக்கல் ஒன்று எதிர்பார்க்கியவன் சரியானே, சுருக்கல் எதிர்பார்க்கிய சரியா. அதே மாதிரி சில ஃபேக்ட்ஸ் எதிர்பார்க்கிய, அதாவது சிலபஸில் சில விஷயங்கள் இருக்குதானே, பாடமாக்கி செய்கிற விஷயங்கள், சின்ன சின்ன விடயங்கள் இருக்கு, அது ஏக்கி. இல்லாட்டி பந்தி கேள்வி என்று இருந்தா அந்த பந்தி கேள்வியில் வந்து சில விடயங்கள் வரானே, அது அப்படியே கொண்டு போய் தெளிகிற மாதிரி. ஆனால் அந்த மாதிரி விடயங்களை கேட்கிய பந்தி கேள்வியில் அது மாட்டிய உங்களுக்கு சரியா. அதே மாதிரி சில பிரயோகங்கள் அப்ளிகேஷன்ஸ் வர சரியானே, பிரயோகங்கள் சரியானே. அதாவது அந்த நீங்கள் படித்த தியரிச்சியானே, அந்த தியரியை வச்சு தானே அந்த கேள்வி போக போகிற மேற்பரப்பிலுவே இந்த பாடத்தில் செக்ஷனில் வந்து கேள்வி வாரண்டா அதில் இருக்கக்கூடிய தியரிஸை தானே அப்ளை பண்ணுற மாதிரியானது எஸ்ஐ கேள்வி அமைய போகிறேன். அதில் வந்து அப்ளிகேஷனை வந்து கேட்கியவன் ஏன்னா அப்ளிகேஷன் தான் அந்த கேள்வியும் சரியா. அடுத்து வந்து காரணங்கள் கேட்கிய, இது ஏன் நடக்கிய, இப்படி நடக்கிறதுன்னா காரணம் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து போன வருஷம் சுழற்சி இயக்க கேள்வி நான் எடுத்து பார்த்தேன் 2004 A-level சுழற்சி இயக்கத்தை கேள்வி எடுத்து பார்த்தேன்டா. அவங்க இந்திய கையை விரிச்சு கொண்டு சுற்றி கொண்டுச்சு திடீர்னு என்ன செய்யற உள்ளுக்கு கொண்டு வரக்குள்ள என்ன நடக்கிற கோண வேகம் ஆரம்பத்தில் குறைவு, இப்போ ஆரம்பத்தில் இந்த கையை கிட்ட கொண்டு வரக்குள்ள இந்தியன் கூட. அப்போ அதுலேருந்து ஹேக்கிய வந்து கோண வேகம் கூடியதுக்கான காரணம் இருந்து அந்த அதாவது காரணம் எந்த நிலை கேட்கிய. அப்போ நீங்கள் அதை அதுக்கான காரணம் கேட்க. அப்போ நீங்கள் அதை விளக்கணும் எப்படி, உந்த காப்பு தத்துவத்தை வச்சு கோண உந்த காப்பு தத்துவத்தை வச்சு தான் நீங்கள் என்ன செய்யணும் அதை விளங்கப்படும். அப்போ தியரி ஒன்று வச்சு என்ன செய்யற காரணங்களும் கேட்கிய. அப்படிங்க என்ன செய்யணும், கோண உந்த காப்பு தத்துவத்தின் படி என்ன செய்யணும், இது வந்து ஒரு மாறிலி, இந்த மாறிலி என்னத்தால ஒரு விஷயம் தாக்கல்ல, ஒரு இது இப்படி உள்ளுக்கு நடத்தால புது விஷயம் ஆக்கியல், அதால் வந்து சடத்துவ திருப்பம் குறைஞ்ச, ஆகவே சமப்படுத்துறதுக்கு வந்து கோண வேகம் கூடணும் தானே. அப்படி காரணமோட சொல்லி ரைட் சரியா, காரணம் உண்டு சொல்லிய சரியா. அதே மாதிரி உயிர்த்தறிதலும் வார மெட்ஸ்காரன் நல்லா தெரிந்து உயிர்த்தறிதல் கேஸ் சரியானே. ஒரு முடிவை வச்சு
இன்னொரு விஷயத்தை வந்து கெஸ் பண்ண ப்ரெடிக்ட் பண்ணி குயித்தறிதல் சொல்லணும் சரியா ப்ரெடிக்ட் பண்ணுற சீன் ஒன்று அப்படின்னு செய்யற சரியா குயித்தறிதல் குயித்தறிதல் அதே மாதிரி வரைவிலக்கணம் சரியானே அதே மாதிரி விதிகள் சரியானே இப்போ போன பேரும் கேட்ட வந்து மேற்பரப்பு இழு விசையை வந்து வரையறுக்க சரி அது மாதிரி வரைவிலக்கணங்களை கொஞ்சம் கேட்கிய விதிகளை கொஞ்சம் கேட்கணும் உனக்கு சரியானே அதே மாதிரி கிராஃப்ஸை கேட்கியவன் கட்டாயம் கிராஃப் கேட்கியவன் கிராஃப் இல்லாம் ஃபிசிக்ஸ் இல்லை தானே அப்போ இது 8 விடயங்களை வந்து வச்சுத்தான் ஒரு எஸ்ஐ வந்து அவர் என்ன செய்யற தயாரிக்கிற சரியோ சில நேரத்துக்கு கிராஃப் கேட்காம செய்யும் பட் எப்படியோ இந்த 8 தான் அமைகிறா இந்த 8 வந்து அதுக்குள்ள பார்க்கல உங்களுக்கு சரியா அப்ப எங்களுக்கு வந்து நம்மள எஸ் மட்டும் இருக்கக்கூடிய ஆக்களுக்கு வந்து பேப்பரை அணுகக்கொள்ள வந்து எங்களுக்கு எப்படி இந்த கிராஃப் கேள்வியில கொஞ்சம் செஞ்சுக்கொள்ள இருந்தானே கிராஃப் கேள்வியில் வந்து இதுகளுக்கு மார்க்ஸ் எடுத்து சரியானே இது போடுறதுக்கு வந்து பெரும்பாலும் மார்க்ஸ் குடிக்கவன் அப்போ இதில் கொஞ்சம் வந்து மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளும் சரியானே விதிகளை நார்மலாக நினைவு வச்சுக்கொண்டு மார்க்ஸை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளும் சரியானே காரணம் இது கொஞ்சம் இந்த யோசிக்கிற பாட்டு தானே டெக்ஸ்ட்டை கொஞ்சம் உங்களுக்கு என்ன செய்யணும் பந்திய வாசி எழுதிக்கொள்ளும் சரியானே பிரதிநிதி ஹேஸை வந்து உங்களுக்கு செஞ்சு கொள்ளும் சாம்பாடை கொஞ்சம் இந்த 2-3 கேள்வி செய்யக்குள்ள வந்து மைண்டில் நின்றும் அதை வச்சு சாம்பாடுகளை கொஞ்சம் போட்டுக்கொள்ளும் இல்லைன்னா பாசப்பரிசி கேள்வி செய்யக்குள்ள வந்து எங்களுக்கு அதே சாம்பாடு திரும்ப 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 அம்பிடும் அதே சாம்பாடு தான் கேட்க போகிறேன் இல்லைங்கண்ணா சரியோ இதை வச்சு தான் வந்து இவர் வந்து அமைய போகிற சரியா அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா இந்த காலத்தில் வந்து எப்படியும் படிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா இப்போ இந்த காலத்தில் வந்து எப்படியும் படிக்கிறேன்னு சொல்லிச்சுன்னா இதை வச்சும் அந்த கெஸிங் சின்ன அதை வச்சு தான் படிச்ச போகிறது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லி காட்டியேன் இதை போய் நம்ம வந்து ஹீட்டுனா எடுப்போம் ஹீட் ஒருத்தர் வந்து ஹீட் எஸ்ஐ செய்ய பொண்ணு வச்சோமே அப்போ இந்த போய் நம்ம வந்து நார்மலாக கெஸ் பண்ணுற விஷயம் எந்த கேஸை அதாவது வாயு விரிவு வந்து கெஸ் பண்ணியேன் சரியானே ஹீட்லேருந்து இந்த பெண்ணு கெஸ்ஸிங்கன்னு சொல்லி நான் சரியானதை உங்களுக்கு பார்த்துக்குள்ளே பேப்பர்ஸ் பார்க்க விளங்கும் சரிண்ணே அடுத்து இன்னும் 2 வச்சோமே அந்த 2டையும் வந்து நாங்கள் என்ன செய்யறோம்னு சொல்லிச்சுன்னா இந்த ரெண்டுலேயும் வந்து நீங்கள் நான் பாஸ் பேப்பர் கலெக்ஷன் ஒன்று போட்டேன் 2000 பாஸ் பேப்பர் கலெக்ஷன் ஒன்று போட்டேன் சரியானே அந்த 2000 பாஸ் பேப்பர் கலெக்ஷனில் வந்து எங்களுக்கு ஹீட்டை வந்து எத்தனையோ உடைச்சலுமே திண்ம விரிவு வாயு விரிவு திரவ விரிவு கடத்தல் மேற்காவு நிறைய பிரிச்சலும் அப்படி பிரிச்சதுல வந்து நான் பார்க்கணும் வந்து வாயு விரிவில வந்து எத்தனை இயற்கேலியல் கேட்டுச்சுன்னு சொல்லி நான் சொல்லி ஒரு 4 கேள்வி மாட்டினு சொல்லி சரியா சரியா பார்த்து பாருங்க ஒரு 5 கேள்வி மாட்டினு வச்சோமே அதே மாதிரி திண்ம விரிவு வேணும் கெஸிங் கேள்வி வரியா நான் சும்மா எழுதியாரு எக்ஸாம்பிளுக்கு திண்ம விரிவான வச்சுமே அதில் ஒரு 3 கேள்வி கேட்டுச்சு சரியா அப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் 2 டைம் வந்து கொஞ்சம் நல்லா பார்க்கிய மற்ற எல்லாம் வந்து லேசாக தியரியை மட்டும் பார்த்துட்டு போனால் சரி என்ன எல்லாத்தையும் பார்த்துறதுக்கு டைம் இல்லை ஃபர்ஸ்ட் 2 டைம் மட்டும் தரமாக பார்க்கிய நான் 6க்கும் ரெடி ஆகிக்கணும் போகணும்னு சொல்லிச்சுன்னா கெஸிங் 2 தான் உடச்ச போகிறேன் மேக்ஸிமம் போனால் 3 2 உடைக்கக்குள்ள மற்ற 4லேயும் வந்து எங்களுக்கு ஷேப்பில் வைத்துருவேன் வேலைக்கு இல்லைங்கண்ணா அப்படி பாருங்க சரியானே அப்போ இந்த 5ஐயும் செலக்ட் பண்ணிக்கொண்டு இந்த 5ஐயும் வேலைக்கு செய்யறதுக்கு டைம் இல்லை நாங்கள் என்ன செய்யறோம்டா ஒரு 2 இல்லாட்டி 3 டைம் அடிப்படையில் ஒருத்தரும் ஒரு டைம் தானே ஆயிடுச்சும் அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி 2 செய்யுங்க 3 செய்யுங்க என்ன செய்யுங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு 20 நிமிஷம் அல்லது 15 நிமிஷம் சரியானே அரை வச்சு செய்ய வேணாம் 20 இல்லாட்டி 15 நிமிஷத்துல 2 கேள்வி அல்லது 3 கேள்வி செய்யுங்க செஞ்சு ஸ்கீம் எடுத்து திருத்தி பாருங்க மார்க்ஸ் போட தேவையில்லை எங்கேயும் பிளவுடைய இல்லை கேட்டிருக்கக்கூடிய சாம்பாடு நான் சரியான சாம்பாடாக போட்டேன்னா விளக்கம் அப்ளிகேஷனை சரியாக செஞ்சேனா இந்த இடத்துல இந்த லொஜிக்கு சரியாக போட்டேனா இதுக்கு எந்த தெரியாத செக்ஷன் இருந்துட்டா அதை விளக்கத்தை எடுத்துக்கொள்ளி அப்படி நீங்கள் அந்த 2 கேள்விக்கு வந்து விளக்கத்தை எடுங்க சரிண்ணே மற்ற மீது தான் இப்போ ஒருத்தர் சொல்லுவோம் 2 தான் செஞ்சேன்னு சொல்லி 3 மீது தான் அந்த 3 நீங்கள் என்ன செய்யணும் அனலைஸ் பண்ணணும் அதாவது இந்த 2 கேள்வியும் இந்த 3 கேள்வியும் வச்சு மொத்தமாக 5 கேள்வி எனக்கு வர நீங்கள் என்ன செய்யணும் மற்ற 3 கேள்வியும் வந்து செய்யறதுக்கு டைம் இல்லை நான் டக்குன்னு என்ன செய்யணும்னு சொல்லிச்சுன்னா இதை பாக்கிய ஸ்கீம் எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ஸ்கீம் எடுத்துக்கொண்டு அதில் கேட்டிருக்கக்கூடிய சமன்பாடுகள் எந்தியன் காரணங்கள் எந்தியன் உயிர்த்தறிதல் எந்தியன் கிராஃப் கேக்கினா எந்தியன் இந்த ஃபெக்ட்ஸ் எந்தியன் அதெல்லாம் நார்மலாக பார்த்து அப்போ உங்களுக்கு நார்மலாக வந்து
5 கேள்வியிலுமே சில விஷயங்கள் வந்து பொதுவாக கேட்குற மாதிரி சில விஷயங்கள் வந்து அம்புடும். பொதுவாக கேட்கின்ற எல்லாத்துலையும் கேட்கின்ற அது முக்கியமான ஒரு பகுதி. அதை நீங்கள் என்ன செய்யணும், கட்டாயம் அதுக்கு போகிறோம் ஷார்ட் நோட்டுன்னு அடிக்கணும். அந்த ஷார்ட் நோட்டில் அமைச்சுக்கொள்ளணும். அதாவது இந்த 5 கேள்வியிலையும் வந்து கேட்ட சமன்பாடுகள் எண்டியத்தை வந்து சரியா ஒரு தியரி மாதிரி. அதாவது இதில் கேட்ட 5 சமன்பாடு ஈஸியானே. இப்போ கேசஸ் எடுத்துக்கொண்டு சொல்லிச்சா பிவி சமன் என்ஆர்டி அந்த மாதிரி பிவி சமனாக 1/3 எம்என்சி ஸ்கொயர்ட் அந்த மாதிரி சமன்பாடுகளை வந்து நோட் பண்ணி வச்சுக்கொள்ளியே சரிங்கண்ணா. அதே மாதிரி பிவி இந்த சமன்பாடு இது நார்மலாக போடுறது கேஸ் இல்லை, இதில் முக்கியமாக தேவைப்படியே தானே. இந்த சமன்பாடுகளை நார்மலாக சமன்பாடுகளை வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கொள்ளியே. அடுத்து நீங்கள் கொஞ்சம் தேடி பார்க்க சிலபஸில் உங்களோட நோட்ஸ் மீதி தானே, அந்த நோட்ஸில் வந்து வேறு சமன்பாடுகள் இந்த செக்ஷனுக்குள் இருச்சா. இது பொயிலின் வீட சமன்பாடு அது நார்மலாக எலிக்குள்ளேன்னு சரியா சமன்பாடு இச்சா அதையும் கொஞ்சம் நார்மலாக என்ன செய்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளியே விலைங்கண்ணா. அதே மாதிரி விதிகள்னு சொல்லி வரக்குள்ள வந்து இதுல சில விதிகள் கேட்டுச்சு. பொயிலின் விதியை கூறு, அந்த விதியை கூறு, இந்த விதியை கூறுன்னு சொல்லி அந்த கேட்ட விதிகளையும் வந்து இதுல கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. வேற விதி இருச்சுன்னு சொல்லி பார்க்க நோட்ஸ்ல தேவையில்லை போகணும் விளங்கிய இதுகளை வச்சு நீங்க கெஸ் பண்ணிய அட இப்படி கேள்வி கேட்டிருந்தேன்னு சொல்லிச்சுன்னா ஃபியூச்சர்ல வந்து இப்படி கேள்விகள் கேளும் சரியா. ஒருத்தம் வந்து கேட்டுச்சோம் பொயிலின் விதியை கூறுகன்னு சொல்லி கேட்டா பெரும்பாலும் அதுக்கடுத்து அந்த சார்ல்ஸின் விதியை கேளுன்னு சொல்லி கேட்காமிச்ச போர்லே பெரும்பாலும் சார்ல்ஸின் விதியை கேட்கக்கொள்ள சார்ல்ஸின் விதி வரையிலும் தானே. அதாவது பொயிலின் விதி கேள்வி உண்டு, இதில் ஈக்குள்ள அமௌண்ட்னு சொல்லி சொன்னா அதில் வந்து விதியை செல்லுன்னு சொல்லி ஒரு கேள்வி இருந்துச்சு சரியானே. அப்போ இன்னொரு இயரில் வந்து கேசஸில் ஒரு கேள்வி வந்து சரியானே சார்ல்ஸ் விதி அதாவது டி இதை தொடர்புபடுத்தி கேள்விகள் கேட்க போல சார்ல்ஸ் வாரான்னு எனக்கு சார்ல்ஸின் விதியை செல்லுன்னு சொல்லி கேட்காமிச்ச போர்லே அவரையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளி. அப்படி என்ன செய்யுங்கன்னா அனலைஸ் பண்ணி ஒரு ஷார்ட் நோட்னு அடிச்சுக்கோங்க. கடைசி கட்டத்துக்கு எக்ஸாம் 1.5 நாளே முன்னுக்கு வந்து லேசாக பார்த்துட்டு போனால் எல்லாம் ஒரே எடுத்து தானே ஆயிடுச்சு. நாலேஜ் எல்லாம் வந்து அங்கேயும் இங்கேயும் மிதந்துதான் ஆயிடுச்சு. நாங்கள் என்ன செய்கிறோம் சரியாக வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு ஃபோல்டருக்குள்ளே சரியான மைண்டுக்குள்ளே மூளைக்குள்ளே என்ன செய்கிறேன் சரியாக ஸ்ட்ரக்சர் பண்ணி ஒரு ஃபோல்டர் திறந்து கேசஸ் என்ன செய்யக்கூடிய ஒரு ஃபோல்டர் வந்துச்சு. இப்போ பசந்து அதை கேள்வி கேட்கக்கொள்ள எக்ஸாம் டைமில் கேட்கக்கொள்ள பசங்க இந்த ஃபோல்டரை துவக்கிய விஷயத்தை குடிக்க இந்த நோட் தான் எனக்கு பெஸ்ட்டுக்கு ஞாபகம் வரும் எனக்கு சரியானே. இப்போ ஷார்ட் நோட்டை கைப்பட எழுத தெரியுதுங்கிற நோக்கம் வந்து ஒன்றை நீங்கள் எழுதக்கூடாது அந்த செக்ஷனில் கொஞ்சம் நின்றுபடியத்தால் கொஞ்சம் அது தொடர்பான ஒரு நல்ல ஒரு தெளிவு அடிச்சு. அது மட்டும் இல்லை நீங்கள் எழுகியும் தானே, ஏன்னா நீங்கள் எக்ஸாம் பற்றி நீங்கள் எழுகத்தான் போகிற இல்லைங்கண்ணா. அப்போ எழுக போகிறோன்னு சொல்லிச்சுன்னா கட்டாயம் என்ன நடக்குன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் அதுக்கு முன்னுக்கு வந்து நீங்கள் எழுதி இருந்தால் தான் வந்து கையே வரும் இல்லைங்க. அப்போ ஒரு ப்ராக்டிஸ் ஒன்றாகவும் அமையும் அது இல்லைங்கண்ணா. இல்லாட்டி யோசித்து வாய ஒரு துண்டு வரும், ஒரு துண்டு வராமிச்சோம். பொயிலின் விதி எல்லாம் அரைவாசி துண்டு என்ன வரும், அரைவாசி துண்டு நினைச்சார். ஆகவே எழுகக்கொள்ள வந்து கொஞ்சம் ஞாபகம் நிச்சயம் வந்து கொஞ்சம் கூட அதுக்கு அது ஷூட்டி எழுகுங்க சரியான. ஷார்ட் நோட்டை கட்டாயம் என்ன செய்யணும் அதுக்கு போகிற அடிச்சணும். ஷார்ட் நோட் இப்படி தான் அடிக்கிறேன் சரியானே. மற்ற செக்ஷனுக்கு என்ன செய்யணும் உங்களுக்கு இலாஸ்டிசிட்டிக்கு வந்து நான் சொன்ன மாதிரி இலாஸ்டிசிட்டியில் வந்து 2000 உங்களை பொறுத்து சரியோ. சிலாக்களுக்கு வந்து டைமே இல்லாட்டி 2011 சேர்த்து பாருங்கோ. டைம் இருக்கக்கூடிய ஒருத்தர்னு சொல்லிச்சுன்னா 2000 நான் எம்சிக்கு கலெக்ஷனில் போட்டுச்சு. அது வந்து நான் டெலிகிராம் சேனல் கட்டாயம் இல்லாட்டி ஜாயின் ஆகி டவுன்லோட் பண்ணிங்க சரி. அதில் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும் வேணுமென்னா பிரிண்ட் பண்ணி மெடுங்க. அநியாயமாக இல்லை, 1 மாதம் தான் ஆயிடுச்சு சரியானே. பிரிண்ட் பண்ணி எடுத்து அதை சேர்த்து பாருங்க சரியானே. கேட்டகரைஸ் பண்ணி தான் இருச்சு. அதை நீங்கள் என்ன செய்யுங்க வாய்க்களை வந்து வேறவா பிரித்து எடுங்க, இலாஸ்டிசிட்டியை வந்து வேறவா பிரித்து எடுக்கக்குள்ள அதில் வந்து எல்லாத்தையும் செய்ய வேணாம், ஒன்று செஞ்சு ஸ்கீம் எடுத்து திருத்தி பாருங்க. திருத்தி பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் போட இல்லை என்ன பிளவுடைய ஏன்னா பிளவுட்டு எடுத்து நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கொள்ளாட்டி அதே கேள்வி வந்தால் மலா பிள்ளத்தை விட போகிறேன் இல்லைங்கண்ணா. அதை கரெக்டாக நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கொண்டு அதுக்கு பிறகு வந்து மிஞ்ச செக்ஷனை வந்து செய்கிறல்ல இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி செஞ்ச கேள்வியும் அனலைஸ் பண்ணி ஒரு தியரி மாதிரி ஒரு ஷார்ட் நோட்னு அடிக்கிறேன் சரியானே. அதாவது இனி இந்த செக்ஷனில் வந்து கேள்வி ஒன்று வந்துன்னு சொல்லிச்சுன்னா இந்த நாலேஜ் வச்சுங்களுக்கு அடிச்சது சரியானே. அதே மாதிரி புதிய ஒரு கேள்வி வந்து வரத்துக்கு ஈஸின்னு சொல்லிச்சுன்னா இந்த நோட்டை பாக்கிய கிளாஸில் படித்த நோட்டை பாக்கி அந்த நோட்டில் சில புதிய விடயங்கள் சொல்லிச்சு இதையும் ரிலேட் பண்ணி பாக்கி. அப்போ இது இப்படி வந்துன்னு சொன்னா சொன்ன மாதிரி பொயிலின் வீதி வந்து இப்படி கேள்விகள் போறண்டா சார்ல்ஸின் வீதி வந்துன்னு சொல்லிச்சுன்னா இப்படி தான் போகணும் விளங்கி எங்களுக்கு.
இப்போ சார்ஜிங் இதையும் கொஞ்சம் எட் பண்ணிக்கூலி அப்படி இல்லையா யோசிக்கிற மெத்தட் சரியானே. அப்போ ஷார்ட் நோட் அடித்த கொள்ள வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் நான் சொன்ன மாதிரி சமன்பாடில் தொகுத்து எடுக்க சொன்னேன். இது வந்து நம்மளாக வந்து எலக்ட்ரிசிட்டிக்கு அடித்து ஷார்ட் நோட் உண்டு சரியா. இப்படி தான் எஸ்ஐக்கு வந்து அடிக்கிறேன் சரியா. அப்போ எனக்கா வந்து சமன்பாடுகள் இப்போ எலக்ட்ரிசிட்டியில் இருக்கக்கூடிய சமன்பாடு எந்திய மெயினான சமன்பாடு வந்து 4 தான் ஆயிடுச்சு இல்லைங்கண்ணா. 4 தான் ஆயிடுச்சு. அப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோர்ட்டோட அடிச்சு சரியாக வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணிக்கொள்ளலாட்டி டெஸ்ட்டுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியில் இருக்கக்கூடிய சமன்பாடுகள் எத்தனை இருந்துச்சுன்னு தெரியாட்டி வந்து எக்ஸாம்பிள் திடீர்னு ஹேட்டலாக்கி மைண்டுக்கு வருமா எத்தனையே தெரியா. அப்போ சரியானதை கண்டுபிடிச்சி வந்து இறக்கிய கஷ்டம். இப்போ ஷோர்ட்னு அடித்த கொள்ள வந்து இப்பயே நீங்கள் வீட்டில் நிச்ச கொள்ள இருந்தியா யோசிச்சு அதை வந்து சரியான இடத்துக்கு கொண்டு ஒரு ஷோர்ட் நோட்டுக்குள்ளுக்கு சரியாக அந்த ஃபோல்டர் நான் சொன்ன மாதிரி ஃபோல்டருக்குள்ளே போட்டுக்கொண்டு இருந்துச்சுன்னா எங்களுக்கு லேசி, எங்களுக்கு யோசிச்சதுக்கும் லேசி. 4 சாம்பாடு தான் ஆயிடுச்சு. நாங்கள் அப்ளை பண்ணணும்னா 4க்குள்ளே அப்ளை பண்ணதுக்கு ஈஸி சரியானே. அதே மாதிரி களத்துக்கு 2 தான் ஆயிடுச்சு. இது வந்து வேறுபட்ட வேறு கேட்க வேண்டிய சாம்பாடுங்க இப்படி வேணுமுன்னா அடிங்கோ சரியா. மிச்சம் வந்து ஏமட்டாக்களுக்கு வந்து பிமட்டாக்களுக்கு வந்து புரோசனமாக அமையும். அந்த எக்ஸாம் ஒன்றுக்கு குயிக்காக பார்த்துட்டு போயிடும். நான் சொன்ன மாதிரி நிலத்திலேருந்து களத்துக்கு கொண்டு வச்சு ஷோர்ட் நோட் எடுத்துறது முக்கியத்துவம் சரியானே. எக்ஸாம் வைத்து கொட்டத்தான் ஆயிடுச்சு சரியானே. இப்படி வந்து என்ன செய்யுங்கன்னு சொல்லி சமன்பாடு வேற வகை விதிகளை வேற வகை வந்து அடிச்சுக்கோங்க. வேற வேற முக்கியமான பாயிண்ட்டுகள் இருந்துன்னு சொல்லிச்சுன்னா அவரையும் எட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் நோட் தான் எங்களுக்கு கடைசிக்கு வந்து பார்க்கறதுக்கு ஏழுமாகு சரியானே. கட்டாயம் வந்து ஷார்ட் நோட் அடிங்க சரியா. ரைட். அப்போ ரைட் அப்போ அவ்வளோதான் ஆயிடுச்சு சரியா. அவ்வளோதான் ஆயிடுச்சு. இனி இருக்கிற பிரச்சனை இந்தியன் எங்களுக்கு கேள்வியை எப்படின்னு செலக்ட் பண்ணிய கேள்வியோண்ட எப்படின்னு செலக்ட் பண்ண கேள்வி எப்படி செலக்ட் பண்ணி நான் சொன்ன மாதிரி 10 நிமிஷத்தை வச்சு கேள்வியோட கட்டாயம் செலக்ட் பண்ணி அதுக்கு பிறகு வந்து உள்ளுக்கு போகும்போது இல்லாட்டி மாற மாட்டோன்னு மாட்டி. அப்போ அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் செய்வேன் சரியானே. அதே மாதிரி டைம் படி எப்படின்னு செய்யுது, அதாவது ஸ்ட்ரக்சருக்கு 15 நிமிஷம் குடிக்கியா எஸ்ஐக்கு 60 கொடுத்தா செய்யுது அப்படி முறையொண்டிச்சு தானே. எப்படின்னு தொடங்கி எப்படி முடிச்சு சில இது வந்து ரவுண்ட் முறை ஆயிடுச்சு 2 வட்டையில் வந்து பேப்பரை செய்யணும். இப்போ அந்த மெத்தடில் வந்து நான் என்ன செய்வேன் சொல்லி தருவேன் அடுத்த வீடியோவில் சரியானே. அப்போ இந்த வீடியோ வந்து புரோசனமாக இருந்துன்னு சொல்லிச்சுன்னா கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. புரோசனமாக இருந்து எந்த சரி சொல்லுங்க சரியா. அப்போ நான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சரியா.